ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தானே, நேராக போய் ஒரு கேஃபே ஷாப்பில் தான் மீட் பண்ணோம். பட் ஃபஸ்ட்டு மீட்டப்பே வந்து ஒரு நல்ல மீட்டப்பாக இருந்தது. கடைசியில் பார்த்தோன்னே ஒரு எல்லாத்தையும் விருப்படியாக பேசணும். வெரி கோல்ட் ஸ்பீச் சொல்லிட்டோம். ரெண்டு பேரும் ஒருத்தர் மேட்ச் ஆகுதான்னு தெரிஞ்சிட்டோம். லக்கிலி நான் ஃபஸ்ட்டு பார்த்து போட்டவங்க தான். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு செட் ஆயிடுச்சு எல்லாமே. வாஸ் கிரேட். ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரொம்ப மெமரபுளாக மாறிடுச்சு. getting married. இன்னைக்கு ரொம்ப இமோஷனலான டே. நம்ம 5 இயர்ஸா சேர்ந்துருக்கோம். ஆனா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனாங்க அவங்க. என்னோட ரூம்மேட், என்னோட ஃபேவரேட். நம்ம எவ்வளோ எல்லாம் நாம பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் ஆக வேணாம். அதான் எனக்கு அர்ஜுன் அண்ணா கிட்ட சொல்றதுக்காக இருக்கு. எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். வீக்கெண்ட்ல நாங்க தான் அவளை எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கூட இருக்கலாம். போகும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் பேச பேச ஏதோ ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தோணுச்சு. ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ ஃப்ரெண்டாக ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஃப்ரெண்டாக மாறினா இருக்கும். லைக் பண்ணலாம். சொன்ன வேதம் என்ன, நான் போகும் பாதை என் நாடு உன் பாதை. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, நான் போகும் பாதை என் நாடு உன் பாதை. நாங்கள் லாஸ்ட் 30 டேஸாகவே 2 பேரும் 30 days to go, 29 days to சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் அந்த லாஸ்ட் டே வர வர we were like okay it's our day அப்படின்ற. ஆமா, ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. பட் it went excited. இன்னைக்கு தாலி கட்டணும்னு காலையில இருந்தே ஒரு சின்ன நர்வஸ் இருந்துச்சு. பட் ஆனா அங்க வந்த உடனே அது எல்லாமே டக்கு டக்கு நடந்த மாதிரி இருந்துச்சு. வந்தோன்னு இன்னும் டக்குன்னு தாலி கொடுத்தாங்க. டக்குன்னு ஆனா தாலி கட்டுறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி வரைக்கும் லைட்டா பக்குன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு செகண்ட்ல இருந்து கண்ணு அப்படிதான் இருந்துச்சு.
என்னதான் போல்டா இருந்தாலும் என்னதான் ஒரு மாடர்ன் சிட்டில இருந்தாலும் அவங்களோட அந்த ட்ரெடிஷனையும் ஃபாலோ பண்ற ஒரு பொண்ணா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. தட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி குட் அபவுட் ஹர். வெள்ளை தாள் எனவே இருந்தேன் வண்ணம் தெளிக்கிறதா மழையே மறந்த மரத்தில் மலர்கள் மலர்கிறதா அணைகள் உடைந்த பிறகே இதயம் கனிகிறதா மதில்கள் தூளாய் போகிறதா அவங்க ரொம்ப caring. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றாரு. அதனால ஓப்பனா எல்லாமே சொன்னாலே எந்த ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப பிடிக்கும். இதயம் சொன்னால் கேட்காத